வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு: இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார்? கார்கே பெயரை முன்மொழிந்ததால் குழப்பமா? ஹிந்தியில் பேசிய நிதிஷ்குமார் மொழிபெயர்க்க எதிர்ப்பு. திமுக எதிர்க்க தவறியது ஏன் என விமர்சனம். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் ஆன்மீக அரசியல் கட்சியின் திரு சோமு ராஜசேகர் அவர்கள். சார் வணக்கம். அரங்கிற்கு வந்திருக்கும் விடுதலை பறவைகள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு டெல்லி ராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சந்திரசேகரன் சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஒரு சங்கமம், ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்பிலே சில குழப்பங்கள். ஏன்னா ஏற்கனவே இந்த இந்தியா கூட்டணியில் யாருக்குள்ளும் ஒற்றுமை இல்லை என்று எதிர்க்கட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த சலசலப்பு ஏன் வந்தது? ஹிந்தியில் பேசியதை நிதிஷ்குமார் இல்லை நான் இப்படித்தான் பேசுவேன், நீங்கள் வேணா ஹிந்தி கற்றுக்கோங்கன்னு சொன்னதா, இல்லை பிரதமர் வேட்பாளராக கார்கே பெயரை முன்மொழிந்ததா? இப்படி பல குழப்பங்கள் எதிர்க்கட்சிகள் முன்வைத்து ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் சும்மா இருந்த வாய்க்கு அவல் கொடுத்த மாதிரி இந்த பரபரப்பு, இந்த சலசலப்பு, இந்த குழப்பம், இதெல்லாம் ஏன் சார்? பரபரப்பு, குழப்பம், சலசலப்பு இது எல்லாம் இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு கூட்டணிங்கிறது? நீங்க ஒரே கட்சியா இருக்கிறப்பவே கூட்டணி சலசலப்பு எல்லாம் இருக்கும். நீங்க ஒரு கட்சிக்குள்ளேயே பல சலசலப்புகள் இருக்குல்ல. இது பல கட்சிகளோட சங்கமம். நீங்களே சொல்லிட்டீங்க, பல கட்சிகள், பல கருத்துக்கள், பல கருத்து முரண்கள் உள்ள கட்சிகள் தான் ஒன்னா சேர்ந்திருக்கு. நீங்க எல்லாமே ஒரே எண்ணத்தோட அல்லது ஒரே கொள்கையோட இருக்க முடியாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு. நீங்க ஒரே கொள்கையோட இருக்கிற கட்சிகள் அப்படின்னு சொன்னா ஒரே கட்சியாவே இருக்கலாமே. நீங்க தனித்தனி கட்சியா செயல்பட வேண்டிய தேவையில்லையே. இதுல இந்த இந்தியா கூட்டணி என்பது ஒரு புள்ளியில ஒருங்கிணைறோம். அது என்ன புள்ளி அப்படின்னு சொன்னா, பாரதிய ஜனதா இந்த ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுகின்ற மத்திய அரசை வீழ்த்துவது, மோடி தலைமையிலான ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு ஆட்சியை வீழ்த்துவது என்ற ஒரு புள்ளியில இணைகிறோம். அந்த வகையில எல்லோரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. எந்த விதத்திலையும் யாரும் முரண்படல. இல்ல மோடியை வீழ்த்த வேண்டாம்னு யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க நீங்க அங்க அந்த கூட்டணியில இல்ல. இரண்டாவது, நீங்க கார்கே திரு கார்கே அவர்களுடைய பெயரை முன்னிறுத்தியதால் ஏதாவது குழப்பமா அப்படின்றது கேக்குறீங்க. அது ஒவ்வொருவருடைய ஜனநாயக ரீதியில நீங்க முதல்ல நம்ம நிறைய இந்த விவாதங்கள்ல நிறைய பேசியிருக்கோம். பிரதமர் வேட்பாளர் யாரு, எல்லோருமே பிரதமருக்கு ஆசைப்படுகிறார்கள் என்ற ரீதியில நம்ம நிறைய பேசியிருக்கோம் அந்த அணியில. ஆனா இப்ப இன்னொருவரை முன்மொழியக்கூடிய கட்டத்திற்கு வந்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியின் தலைவரை முன்மொழியக்கூடிய கட்டத்திற்கு வரும்பொழுது இங்கு ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய, ஒரு சுமூகமான உடன்பாடு எட்டக்கூடிய ஒரு வகையில் ஒரு சுமூகமான நிலை எட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதான் நம்ம பாக்குறோம். அதாவது இது இங்க பிரதமர் வேட்பாளர் என்பது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை என்பதுதான் இதுல இருந்து தெரியுது. நீங்க திரு கார்கே அவர்கள் பெயரை முன்மொழிகிறப்ப அவர் உடனே நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, தேர்தலுக்கு பிறகு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எப்பொழுதுமே தேர்தலுக்கு பிறகுதான் பிரதமரை அறிவிப்பது அல்லது பிரதமரை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுப்பது என்ற நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 2004 கூட பாத்தீங்கன்னா திரு மன்மோகன் சிங் அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து நாங்கள் நிற்கல. அதற்கு தேர்தலுக்கு பிறகுதான் அவர் மன்மோகன் சிங் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த வகையில இன்றைக்கு பிரதமர் வேட்பாளர் யார் என்பது முக்கியமில்லை, பிரதமராக யார் இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு எங்களுக்கு முக்கியமாக இந்த இந்தியா கூட்டணிக்கு முக்கியமான ஒரு அஜெண்டான்னு கூட வச்சுக்கலாம். நீங்க அந்த 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 நிலைப்பாடுல சரியாக இருக்கிறாங்க எல்லா கூட்டணியும். நீங்க முதல்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் கூட்டத்தில இருந்து பாட்னால இருந்து ஆரம்பிச்ச கூட்டத்தில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு முறையும் பல விமர்சனங்கள் இருந்துச்சு. இவர்கள் ஒன்றாவே ஒரு டேபிள்ல உட்கார மாட்டாங்கன்னு சொன்னாங்க முதல் கூட்டத்தப்ப. ஆனால் எல்லோரும் உட்கார்ந்தார்கள். அடுத்த கூட்டத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இவர்கள் உட்காருவார்கள் ஆனா பேச மாட்டாங்க, இதுக்கு ஒரு பெயர் கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு கூட்டம். அடுத்தது உட்கார்ந்து அதற்கு பெயரும் வைக்கப்பட்டது. உடனே இவர்களுக்கு அப்பொழுதுதான் பதட்டமாக, இவர்கள் உண்மையிலேயே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்ற பதட்டம் எதிரணி என்று சொன்னால் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக, மோடி அமித்ஷா தலைமையிலான பாஜகவிற்கு வருகிறது. அதை எப்படி எந்த வகையில சொல்றேன்னா, எப்பொழுதுமே நீங்க மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாஜகவின் வியூகங்களுக்கு எதிர்வினையாற்றுறதுதான் எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருந்திருக்கின்றன. ஆனா
இந்த முறை எதிர்க்கட்சிகளோட வியூகத்துக்கு எதிர்வினையாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக தள்ளப்பட்டது. அதனால்தான் என்ன பண்ணாங்க, பெங்களூர்ல கூட்டம் நடக்கின்ற அதே நாள்ல ஒரு என்டிஏ என்று ஒரு கூட்டணியை, அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க ஆளானாங்க. ஏன்னா 2019 இருந்து அந்த 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 தேர்தலுக்கு பிறகு என்டிஏ என்பதே இல்லாமல் இருந்தது. என்டிஏ கூட்டங்கள் ஏதாவது கூட்டப்பட்டதா என்ற தகவல் எதுவுமே கிடையாது. ஆனா திடீரென்று அதே நாள்ல கூட்ட வேண்டிய அவசியம் என்ன? உடனே அவர்கள் அதை சமாளிப்பதற்கு என்ன சொன்னாங்கன்னா, இது என்டிஏ கூட்டம் இல்ல, இது என்டிஏ ஆரம்பிக்கப்பட்டு 25வது ஆண்டுக்காக கூட்டப்படுகிறது. அது அதே நாள்ல கூட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. ஏனென்றால் இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி என்ற பெயர் வைத்து அதற்கான வலுவான ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருப்பதன் பதட்டத்தை தான் அது காட்டுனுச்சு. இந்தியா கூட்டணி என்று இந்த கூட்டணிக்கு இந்தியா என்று பெயர் வைத்த உடனேயே பாரத் என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அது இன்னும் அவர்களுடைய பதட்டம் அதிகரித்ததை நம்மளுக்கு காட்டுது. இப்படி ஒவ்வொரு திசையிலும் இந்தியா கூட்டணி என்பது சரியான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதில் சில கருத்து முரண்கள் இருக்கத்தான் செய்யும், அது இல்லாமல் இருக்காது. அதுதான் ஜனநாயகத்துல அழகு. நீங்க கருத்து முரண்கள் களையப்படும், கருத்து முரண்கள் இருக்கும், அது பேசி களையப்படும். ஆனால் ஒரு புள்ளி மட்டும் இங்க அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு நகர்வுலையும் இந்த கூட்டணி அடுத்தது ஜனவரிக்குள் வேட்பாளர் தேர்வை அல்லது உடன்பாடை, வேட்பாளர்கள் தேர்வுகள் அல்லது கூட்டணி உடன்பாடுகளை எட்டப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில காங்கிரஸ் கட்சியும் அதற்கு திரு முகுல் வாஸ்னிக் தலைமையிலான ஒரு பேச்சுவார்த்தை குழுவை கூட அறிவித்து விட்டார்கள். இப்படி அடுத்தடுத்த கட்டத்திற்கு இந்தியா கூட்டணி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நம்ம இதுல இருந்து பாக்குறோம். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். சற்று முன்னதாக இணையத்தின் வழியாக நம்முடன் இணைந்த மற்றொரு சிறப்பு விருந்தினர் வலதுசாரியின் திரு அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறேன். சார் வணக்கம் சார். சரிங்க சார். ராஜசேகர் சார், நீங்க சொல்லுங்க. சந்திரசேகரன் சார் ரொம்ப கிளியரா சொன்னார், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக தான் எல்லாம் போயிட்டு இருக்கு, அடுத்தடுத்த லெவலில் நாங்கள் போயிட்டு தான் இருக்கிறோம். படபடப்பு, பரபரப்பு, குழப்பம் எல்லாம் எதிர்கட்சிகள் இடத்தில் தான். அவங்களோட வேலையை அவங்க பார்த்தா எங்களோட வேலையை நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு என்ன குழப்பங்க சார்? எங்களுக்கு எந்த குழப்பம் கிடையாது. என்டிஏவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. 2024 மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்பார் என்பதால் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் மாற்று பேச்சுங்கிறதுக்கு இடமே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, 2 எம்பிக்களை கொண்டு பாராளுமன்றத்தில் நுழைந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பெரும்பான்மையாக இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது பதட்டம் யாருக்கு வரும் உண்மையிலேன்னு பார்த்தீங்கன்னா, 60 ஆண்டு காலத்துக்கு மேலாக பாரம்பரியமாக பேரை கொண்ட காங்கிரஸ் கட்சிக்கு தான் இப்போ பதட்டம். இன்னைக்கு கூட சொல்கிறோம், நரேந்திர மோடி அவர்கள் என்றைக்கு முன்னிறுத்தப்பட்டாரோ அன்றையிலிருந்து தொடர்ந்து அவர் தான் பிரதமர் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் சமீபத்தில் நடந்த 3 மாநில தேர்தல். பல விஷயங்கள் சொன்னாங்க இவங்க. அங்கே மணிப்பூர் கொளுத்திட்டு எரியுது, இங்கே போய் பிரதமர் பார்க்கல, மீடியாவை சந்திக்கலை, எல்லாத்தையும் தாண்டி மக்களிடம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை என்டிஏ கூட்டணி குறிப்பாக பிரதமர் அவர்கள் பெற்றிருக்கிற காரணத்தினால எங்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது. அச்சமெல்லாம் யாருக்கு இருக்குன்னு சொன்னால், இத்தனை முக்கிய தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையுமே ஒரு மிகப்பெரிய கோலோற்றக்கூடிய தலைவர்கள் எல்லாமே இன்னைக்கு அரண்டு போய் மாதம் சந்தித்து எப்படி இந்த என்டிஏ கூட்டணியை நம்ம வியூகம் வகுத்து வீழ்த்துறதுங்கிற அளவுக்கு பதட்டம் இன்னைக்கு இந்த புள்ளி கூட்டணி, ஐஎன்டிஏன்னு சொல்லக்கூடிய புள்ளி கூட்டணிக்கு தான். ஆனா அந்த வியூகத்தை பார்த்து உங்களுக்கு பயம் வருதா? என்னங்க பயம்? ஏன்னா ரெகுலரா மீட் பண்றாங்க, வியூகம் பலமாயிட்டே போகும். இவங்க அதாவதுங்க, ஆட தெரியாதவன் தான் பிராக்டிஸ் பண்ணணும். எல்லாமே ஆட்டம் தெரிஞ்சவன் நேரடியாக களத்துக்கு போக வேண்டியதானே. ஆட தெரியாதவங்களுக்கு தான் ஒரு கோச்சர் வேணும், 10 பேர்கிட்ட அட்வைஸ் வாங்கணும், அவங்க கிட்ட போய் நாங்கள் இப்படி அடிக்கிறதா இதெல்லாம் கேட்கணும். எங்களுக்கு என்ன இருக்கு, நாங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம். நேரா போனோமா, களத்துல இறங்கணுமா, சிக்ஸர் அடிச்சோமா, ஆட்சியை பிடிச்சோமா. சரிங்க சார், நீங்க இப்ப சொன்னீங்க ஒவ்வொரு மாநிலத்திலுமே கோலோச்சி கொண்டிருப்பவர்கள் தான் எல்லாருமே மீட் பண்றாங்க. அப்ப அதுவே ஒரு பெரிய பலம் இல்லையா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எந்த பாஜகவை இந்த நாடு புறக்கணிக்க வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் சொல்றாங்களோ அந்த பாஜகவை எதிர்ப்பதற்கு தான் இத்தனை பேர் ஒன்றா சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப 2 பேரோட ஆரம்பிச்ச ஒரு கட்சி இன்னைக்கு பெரும்பான்மை அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னா மக்களிடம் வரவேற்பு பெற்றுட்டாங்க. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட இந்த தலைவர்கள் அந்தந்த மாநிலத்தில் இவங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு இப்போ மேலே போய் இப்போ நீங்க ஒரு விஷயம் நல்லா சொன்னீங்க தலைப்புல, பிரதமர் வேட்பாளராக திரு கார்கே அவர்கள் முன்னிறுத்தப்பட்டதால், அதாவது முன்னிறுத்தப்படலாம் என்ற ஒரு யோசனை வரும்போதே அங்கே சலசலப்பு. அங்கே எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் சொல்கிறவர் தான் பிரதமர்ன்ற ஒரு கனவுல கூட இங்கே சில பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலுமே இருக்கிறாங்க. இப்போ இவங்க எத்தனை பிரதமர், எத்தனை துணை பிரதமர்ன்றதெல்லாம் போக தெரியும். ஆப்ப கதை தான். இந்த ஒரு
இந்த குரங்கு ஆப்ப கதையை பிரித்து போட்ட மாதிரி தான் கதை. அதே ஒரு மியூசிக்கல் சேர் கதை தான் இவங்களதெல்லாம். இதாவது இது ஒரு நிரந்தரமான கூட்டணியோ ஒரு சித்தாந்த ரீதியிலான ஒரு கட்டமைப்போ அல்லது மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, எல்லாருக்கும் ஒரு சிந்தனை இருக்குங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிரும் புதிரமாக இருப்பாங்க, ஆனால் இவங்க புள்ளி வச்ச கூட்டணியில் ஒன்றா இருப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் திமுகவும் காங்கிரஸும் ஒன்றா இருக்குது, கம்யூனிஸ்ட் இங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு, அங்க எதிர்த்து நிக்குது. இப்படி ஒரு முரண்பாடு உள்ள கூட்டணியை வச்சு இல்ல இருக்கதானே செய்யும் கொள்கை கூட்டணி, ஒரே அஜெண்டா பிரதமர் மோடி அவர்களை. அதுதான் சொல்றேன். நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீங்க ஜெயிச்சு மக்களுக்கு என்ன செய்வோன்னு உங்களால சொல்ல முடியாதனால இவ்வளவு பெரிய கூட்டணியை கட்டமைச்சிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லாம, யார் வரணும்ன்ற சொல்ல தைரியம் கூட இல்லாத இந்த புள்ளி வச்ச கூட்டணி யார் வரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பயமும் பதட்டமும் எங்கிருந்து வருது? இந்த புள்ளி வச்சு ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தான் வருது. எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நாங்கள் தைரியமாக சொல்கிறோம், மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி தான். எங்களுக்கு எந்த பயமும் அச்சமும் கிடையாது. ஆனால் பயத்தில் உளறிக்கிட்டு நாளைக்கு இவரை போட்டுருவாங்களா அவரை சொல்லுவாங்களா, இப்போ இவங்க அண்ணன் அறிவிக்கிட்டோம் நிரந்தரமாக இவர் தான் பிரதமர் வேட்பாளர் அறிவிச்ச பிறகுதான் மிகப்பெரிய கூத்தே இருக்குது இந்த புள்ளி வச்ச. அவங்களுக்கு கூட எதிர்பார்ப்பு இல்ல, உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. எங்கேயுமே ஒரு கிரவுண்ட்ல வந்து நம்மளே ஆடிக்கிட்டு இருந்தா ஆட்டம் சுவாரஸ்யமா இருக்காது, யாரோ ஒருத்தர் வரணும்ல, ஒரு வலுவான. ஆமா, அந்த மாதிரி ஒரு ஆட்டத்துல எல்லா சீட்டு கட்டா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஜோக்கர் ஒன்று இருந்தால் தான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த புள்ளி வச்ச கூட்டணியில யார் அனுப்புறாங்கன்றதை நாங்க பார்த்த பிறகுதான் எங்களுடைய வியூகம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். டெய்லி ராஜா சார், நீங்க சொல்லுங்க. அதாவது என்னன்னா, இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகளை வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக நம்பிக்கொண்டிருந்தது காங்கிரஸ். ஏன்னா வந்து அந்த இடத்துல வின் பண்ணும்பொழுது கூட்டணி கட்சிகளே தன்னோட பலத்தை வந்து நம்ம வந்து நிரூபிக்கலாம், அங்க வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு டாமினன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அதுல அங்க மைனஸ் ஆகும். அந்த மைனஸையே இப்போ பேசினவர் கூட என்ன சொன்னார்னா, ராஜசேகர் சார், அங்கேயே நாங்க நிரூபிச்சிட்டோமே மக்கள் செல்வாக்கு எங்க கிட்ட இருக்குன்னு. இப்ப எந்த பலத்தோட எந்த வியூகத்தோட அடிப்படையில இப்ப இந்தியா கூட்டணி மக்களை சந்திக்க போகிறது? மாண்புமிகு மக்கள் முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நாளை அமையவிருக்கும் இந்தியாவின் இந்திய கூட்டணியின் பிரதமர் மற்றும் மந்திரி சபைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். பிரதமர் காட்டுலேருந்து ஒரு மிருகம் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், காட்டுலேருந்து ஒரு மிருகம் வந்துருச்சு, கொடூரமான மிருகம். அதுலேருந்து மக்களை காப்பாற்றணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க அந்த மிருகத்தை அடித்து துரத்துறதுக்கு. நாட்டையும் சூறாடு பார்க்குறது மிருகம். இப்போ அதுதான் இந்திய கூட்டணி அமைச்சிருக்க மக்கள் கூட்டணி. ஒரு மிருகம் இந்திய தேசத்தையே அழிக்க தொடங்கிடுச்சு. 10 வருஷமாக அதோட கடுமையான அதோடைய அது அது வேறு வழி இல்லை. மக்கள் எல்லாம் ஒன்றும் சொல்லணும். அங்கே வந்து நான் தான் வீரன், நான் தான் முன்னாடி போகிறேன், நான் தான் பாரத பிரதமர், அடுத்த பிரதமர் இவர் தான்ன்றது யாரும் இல்லை. மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. அதுபோல் இந்திய கூட்டணி இந்தியா முழுக்க இருக்க எத்தனை மொழிகள் இருக்குது, எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இந்தியாங்கிற பல மொழிகள் நிறைஞ்ச, பல மதங்கள் நிறைஞ்ச, பல ஜாதிகள் நிறைஞ்ச ஒரு இந்திய பெரிய கூட்டணி இப்போ அமைச்சிருக்கோம். வெள்ளைக்காரனை எதிர்த்து எப்படி போராடி நம்ம வந்து 2 வருஷம் போராடி நம்ம அவனை இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பணுமோ, அது போல் ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு மிருகத்தை. இல்ல, இப்பதான் நீங்க மிருகம் சொன்னதுக்கு வந்து அவர் தன்னோட எதிர்ப்பை வந்து பதிவு பண்ண தாராளமா எதிர்க்கட்டும். இப்ப வந்து அவர் பாரத பிரதமரா, அவருக்கு என்னோட வணக்கங்கள். இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்க ஒரு பாரத பிரதமருக்கு என் நாட்டு, நம்ம நாட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் நான் வணங்குறேன். பட் அரசியல் வந்துருச்சு. இப்ப நாளைக்கு யார் பிரதமர், அவரு களத்துல இருக்காரு, நான் களத்துல இருக்கேன். அங்க வந்து விமர்சனம், அவர் என்ன விமர்சனம் பண்ணட்டும். ஓகே, இப்ப விமர்சனம் தான் முக்கியம். என்னன்னா, அவர் வந்து 10 வருஷம் ஆண்டதை வந்து நம்ம நாட்டை சுடுகாடாக்கிட்டு இருக்காரு. நம்ம இந்திய தலைவர்கள் உருவாக்கின எத்தனையோ அரசாங்கத்தை, இப்ப ஒரு அரசு ஊழியர் அப்படின்னா அவ்வளவு பெருமை, அவ்வளவு சேஃப்டி. இப்ப அரசாங்கம் அமைச்சு அத்தனையும் வியாபாரம் பண்ணிட்டு, இப்ப ரயில்வே தான் மிச்சம் மீதி இருக்கு. ரயில்வேல வீடு பிரைவேட் கொடுக்க போறாங்க, எல்லாத்தையுமே பிரைவேட் கொடுத்துட்டாங்க. இப்ப அரசாங்கத்தை எதுவுமே இல்ல இல்லையே, ஹேட்ரிக் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய 9 ஆண்டு கால வெற்றி திட்டங்களை முன்வைக்கிற ஒரு பாரத பிரதமரோட அவரோட ஆடை அணிகள் என்ன பாருங்க. இல்ல, அவருக்கு எதிராக நீங்கள் நிறுத்துகின்ற குற்றச்சாட்டுகள் என்னென்ன? எல்லாமே நிறைய இருக்கு. இப்ப அவரு கோட்டு, இப்ப முதலமைச்சர் வர்றாரு, 2 பேர் சந்திக்கிறாங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் 2 பேர் சந்திக்கிறாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்ல அப்படி பூ போல, மல்லிப்பூ போல அப்படியே அழகா நம்ம தலைவர் மாண்பு முதலமைச்சர் நிற்கிறாங்க. இவர் மோகன், இந்த மைக் மோகன் சொல்லுவாங்கல்ல பாடகர், அப்படி அந்த கோட், அந்த
துண்டு அப்படி போட்டு அப்படி பேக்ல போட்டு ஒன் சைடா பர்சனலா நம்ம யாரையுமே வந்து எந்த விமர்சனமும் செய்யக்கூடாது. அவங்களோட ஆடையை பற்றியோ கொள்கையை பற்றி தான் கையெழுத்து போட்டா இந்திய நாட்டோட மக்களோட தலையெழுத்து மாறும். சரி, அவரோட கவனம் எங்க இருக்கு? அவர் மோடிகளை கோட்டுன்னு போட்டுட்டு மோடின்னு அப்படியே கோல்டுலயே அந்த இது ஃபுல்லா அவர் மோடிங்கிற பேரை அந்த ஒவ்வொரு கோட்லயும் ஒரு லைன்லயும் மோடின்னு வரும். அவரோட கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கு? ஒரு நாடு எங்க நாளைக்கு சாக போறேங்கண்ணா, எவர் சாக போறாரு, நீ இல்ல சாக போறோம். எவ்வளவு கால் வாழ போறோம் நம்ம? எதுக்காக? எத்தனை வருஷம் நமக்கு எழுதி வச்சிருக்கு? 100 years இப்படிங்கிறதுல போயிட்டு போகுது. ஒரு பாரத பிரதமர், இந்திய நாட்டோட பிரதமர் 10 வருஷம் ஆண்டுட்டு இருக்காரு. ஒரு கையெழுத்து போட இந்திய நாட்டோட மக்களோட தலையெழுத்து மாறும். சரி, மதுரைக்கு வந்தார் மகாத்மா காந்தி, 200 வருஷம் போராடணும், சுதந்திரம் வாங்கணும். இங்க வந்து கோட் ஷூட் அப்படியே காந்தியோட சுயசரிதை படிச்சு பாருங்க. அவர் ஆடை அணிகள் ரொம்ப பைத்தி முடிச்சவர். விதவிதமா குல்லா அணிவார், கோட் ஷூட் போடுவார், பயங்கரமான அழகு தன்னை அழகு பத்திக்கிறதுல அவர் காந்திய மாதிரி வேற யாருமே இருக்க முடியாது. அவர் மதுரைக்கு வர்றாரு, நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மக்களோட அலுவலகத்தை பார்க்குறாரு. எல்லாத்தையும் கழட்டி போட்டு வேட்டி வெறும் துண்டை கட்டிட்டு வாழ்ந்துட்டு போனார். கடைசியா ஒரு தலைவன், ஒரு நாட்டு தலைவன், அவர் நாட்டு ஆளல, நாட்டு சுதந்திரம் பெற்றுதரு போராடி பெற்றுக் கொடுத்த தலைவர் நம் நாட்டில் வந்து கோட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு நம்ம மக்கள்லாம் கோவணத்தோடு இருக்காங்கன்னு துண்டை கட்டின்னு போனவர். ஓகே, இந்த பாரத பிரதமர் வந்திருக்காரு. அவர் எப்படி கோமணம் கட்டிட்டு கோட்டுக்கு வந்தாரா, கோட்டு கட்டின்னு தெரியல எனக்கு. பட் சொல்றாங்க டிவி வியாபாரம் பண்ணிட்டு ரொம்ப ஏழ்மையில இருந்து மேல வந்தாருன்னு. சார், அவரோட ஆடையை ஏன் பாக்குறீங்க? அவரோட நலத்திட்டங்கள்லாம் என்ன? மக்களுக்கு என்ன குறை? அதாங்க எதுவுமே இல்ல. ஜீரோ. என்ன பண்ணினாரு சொல்லுங்க. என்ன பண்ணிருக்காங்க? இந்திய நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காரு? ஃபாரின்ல ஃபிளைட், லக்ஸரி ஃபிளைட் எடுத்துட்டு உலகம் முழுக்க டிராவல் பண்ணாரு. ஃபிளைட்டே பார்க்காதவருக்கு இந்திய உலக அளவில் ஃபிளைட் அந்த மாதிரி காஸ்ட்லி ஃபிளைட் கிடையாது. ஒரு தனி விமானத்தை வடிவமைச்சிட்டு உலகம் முழுக்க டிராவல் பண்ணார். மாண்புமிகு நீதிபதி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா சொல்றேன், இது தனிப்பட்ட ஒரு இந்திய பிரதமரை விமர்சனம் பண்ணல, ஒரு மோடிங்கிற விமர்சனம் பண்ணல. ஒரு நல்ல அதிகாரம் கிடைச்சி அதை துஷ்பிரயோகம் பண்ணவருக்கு தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். 16 லட்சம் கோடி அவர் இப்ப விமர்சனம் இருக்கு. 14 லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. ஓகே, அது எங்களுக்கு எங்ககிட்ட புள்ளி விவரம் இருக்கு. அடுத்த ஆட்சி வரும்போது, எங்க ஆட்சி அமையும் போது நாங்க கேள்வி கேட்போம். இவங்க எல்லாம் வீட்டுக்கு போகும்போது அன்னைக்கு வந்து ஒரு புரட்சி நடக்கும். நாங்க வந்து பழி வாங்க மாட்டோம். ஒவ்வொரு கொண்டு போய் ஜெயில ஒரு நாட்டு பிரதமர் ஆயிட்டாரு. இந்தியாவை 10 வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க. ஆட்சி முடிய போது வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க கவனம் எங்க இருக்கு? எதிரின்னு சொல்லிட்டு யாரு எதிரி? தமிழ்நாட்டில் ஆளுற முதலமைச்சர்கள்லாம் எதிரியா? ஒரு காஷ்மீர்ல காஷ்மீர்ல அந்த காஷ்மீர்னாவே இஸ்லாமியர்கள் அதிகம் நிறைஞ்ச நாடு, ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல இருக்க அந்த தலைவர் அத்தனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல கொடுமை இல்ல. அவங்க நீங்க அடுக்கடுக்கான இல்ல அண்ணாமலை சார் குறுக்கிட்ட அவங்க கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புறாங்க. அண்ணாமலை சார், நீங்க சொல்லுங்க. அதாவது 9 ஆண்டு கால ஆட்சியில மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களுமே இல்ல, சிம்பிளா நான் ஒரு பிளெயின் பேப்பரா ஜீரோவா தான் நான் பாக்குறேன் இந்த ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன? அது ஒருவேளை கண்ணாடி போட்டிருந்தாலும் அவர் கண்ணு தெரியாதவர்களா, காது கேட்காதவர்களா இருக்கலாம். அதனால அவருக்கு வந்து அது போலதான் தெரியும். எப்பயும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது நம்ம நாடு. உலக நாடுகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மரியாதை ஏற்படுத்தி இருக்குது. சுதந்திரத்தை அடைவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் காங்கிரஸ் வரைக்கும். சுதந்திரம் அடைஞ்ச உடனே வந்து அதை கலைச்சிட்டு சொன்னாரு காந்தியடிகள். அது இனிமேல் வந்து அரசியல் ஈடுபட்டா வந்து நாட்டு மக்களுக்கு கேடா முடியும், ஊழல் பண்ணுவாங்க, நிறைய தப்பா பதவி ஆசை அலைவாங்க, அதனால கட்சியை கலைச்சிருன்னு சொன்னாரு. அதை வந்து எங்க பிரதமர் வந்து பிரமாணமா செஞ்சுட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் முக்து பாரத்ங்கிறத பிரமாணமா செஞ்சுட்டு வர்றாரு. என்ன, இந்த நாட்டு மக்களோட ஏகோபித்த ஒரு சொல்லுங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய நம்மளோட நாட்டின் பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டு மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட ஊழல் 0 லெவல்ல இருக்கு. எந்தவித ஊழலும் இல்லாம போயிட்டு இந்த ஊழல் நினைச்சு கொண்டுச்சுட்டு போன காங்கிரஸுக்கு 10 வருஷம் எவ்வளவு ஊழல் நடந்த நாட்டுல எவ்வளவு கேடுகட்டத்தெல்லாம் நினைச்சு இந்த கூட்டணி கட்சி வச்சுக்கிட்டு இவங்க பண்ண ஒரு கூத்து. எத்தனை கேஸ் அவங்க ஆட்சியில் இருந்து போட்டது. ஒரு கேஸ் என்ன மாதிரி சொல்ல முடியுமா பிஜேபி மீது? என்ன பேசுறாங்க?
கொஞ்ச நாள் தான், அடுத்த இடத்துக்கு இருந்தா காங்கிரஸ் முடிச்சு விட்டுருவோம். சரிங்க சார். சரிங்க சார். சந்திரசேகரன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆச்சு, பேசுங்க இப்போ. ஹலோ. சரி, நான் சந்திரசேகரன் சாரோட கருத்துக்களை கேட்டுட்டு முடிச்சு விட்டுருவோம். காங்கிரஸ் முக்து பாரத்னால அது பிரேக் ஆயிடும். அவருக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கே பிரேக் ஆனிச்சு நடுவுல. ஏன்னா காங்கிரஸ் முக்து பாரத்ல இருந்து அவரே வெளியில வந்துட்டாரு. இப்ப இவங்க கனவுல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் முக்து பாரத் என்பது நடக்காது என்பதை வந்து மோடியிலிருந்து அமித்ஷாவிலிருந்து இப்பொழுது தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க 5 மாநில தேர்தலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவர்கள் வெற்றி பெற்று இருக்கலாம், பெரும்பாலான மாநிலங்கள்ல வெற்றி பெற்று இருக்கலாம். ஆனால் டோட்டலா எடுத்த வாக்குகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 லட்சம் வாக்குகள் காங்கிரஸ் தான் கூட வாங்கியிருக்கு இந்த 5 மாநில தேர்தல்ல கூட. அதனால காங்கிரஸ் முக்து பாரத் என்பதே இல்லை. அவரே பிரதமர் மோடி அவர்களே அதனை ஒத்துக்கொண்டு இது பலமான எதிர்கட்சி அமைய வேண்டும் என்ற ரீதியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு அவர் ஃபர்ஸ்ட் தெரியலன்னு நினைக்கிறோம் அந்த பேச்செல்லாம். இரண்டாவது, இன்றைக்கு நம்பிக்கை யார் மீது? நீங்க பிரதமர் மோடி 2014 அவர் சோமு ராஜசேகர் அவர்கள் கூட குறிப்பிட்டார், 2 எம்பிக்களை வைத்திருந்த கட்சி இன்றைக்கு 300 எம்பிக்களை பெற்று பலமாக மிருக பலத்தோடு ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அதெல்லாம் உண்மைதான். அதே காங்கிரசும் 400 எம்பிக்களை பெற்ற வரலாறு உண்டு. அந்த வரலாறு இதுவரை முடிக்க கிடையாது. நீங்க இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட அதன் பிறகு ஜெயிக்க முடியல. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் சரி வரலாறு இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய வெற்றி வரலாறு இன்றைக்கு வரைக்கும் முறியடிக்கப்படவில்லை. இரண்டாவது, காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே பாரதத்தில் எல்லோருடைய ஒற்றுமையும் எல்லோருக்குமான கட்சியுமா தான் இருந்துட்டு இருந்திருக்கு. இன்றைக்கு நீங்க பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் மாடல், அந்த மாடல் பல்லிழித்தது வரலாறு எல்லாம் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருந்தது. குஜராத், அதாவது சிங்கப்பூரில் இருந்த கட்டடங்களை எல்லாம் குஜராத்தில் இருந்ததாக காட்டி குஜராத் மாடல் என்று கொண்டு இன்னைக்கு குஜராத் மாடல் சொல்றாங்களா? இல்ல. அடுத்தது அது ஒரு பக்கம். 2019 இவர்கள் செய்த சாதனை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இவர்கள் செய்த சாதனைகளை சொல்லாமல் காங்கிரஸ் முக்து பாரத், நேரு, இந்திரா காந்தி இவர்கள் எல்லாமே அடுத்ததான் ஆரம்பிப்பாங்க. நேரு இந்த நாட்டை விட்டார், இந்திரா காந்தி நாட்டு இப்படிதான் சொல்லுவாங்க. இன்றைக்கு நாங்கள் போட்டு வைத்த காங்கிரஸ் கட்சி போட்டு வைத்த அடித்தளத்தில் தான் நீங்கள் மேலே இருக்கிறீங்க, எங்க தோல் மேலதான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி உருவாக்கி வைத்த 200க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள்ல தான் இன்றைக்கு அரசாங்கம் போகுது. அதை நீங்க தனியாருக்கு ஒவ்வொன்றாக விற்று கொண்டிருக்கீங்க. இதுதான் சாதனை, உங்களுடைய சாதனை. அந்த சாதனைகளை சொல்ல முடியாமல் தான் வேறு எதையாவது திசை திருப்பி இன்றைக்கு கடைசியில வந்து நிக்குது. நீங்க நிறுவனம் பண்ண பொதுத்துறையில காத்த வித்தீங்க, 2G காத்த வித்தீங்க, புரியுதுங்களா? காத்தையே வித்து அதுல வந்து லாபம் அடைஞ்ச கூட்டணி நீங்கெல்லாம் வந்துட்டு பொதுத்துறையை வந்து லாபத்துல நடத்துறதுலாம் பத்தி பேசவே கூடாது. காத்தையே கண்ணுக்கு தெரியாத காத்தையே வித்தவங்க நீங்க. ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. காங்கிரஸுக்கா? காங்கிரஸுக்கா? 7 லட்சம் கோடி நான் பேசின பிறகு ஒருத்தரா பேசலாம். ஏன்னா இல்லைன்னா யார் பேசுறதும் கேட்காது. நான் பேசிடுறேன், அதற்கப்புறம் மறுப்பு கருத்துக்களை சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க வாரிசு அரசியல்னு பேசுவீங்க. கர்நாடகால பொம்மையையும் எடியூரப்பா மகனையும் தான் நீங்க என்கரேஜ் பண்ணுவீங்க. அந்த பக்கம் வசுந்தரா ராஜே இங்கிருந்து சென்ற சிந்தியாவுடைய மகனை ஜோதிராஜ் சிந்தியாவை தான் பக்கத்துல வச்சுப்பீங்க. வாரிசு அரசியல்னு சொல்லிட்டே வேலை பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது ஊழல். ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசின பிறகு பேசுங்க. அதே மாதிரி ஊழல் சொல்லுவீங்க. கர்நாடகால சந்தி சிரித்த 40% ஊழல்னாலதான் அங்க ஆட்சி இன்றைக்கு 7 லட்சம் கோடி. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசின நீங்க பேசுறப்ப குறுக்கல இல்ல, 2 பேரும் பேசணும்னா யார் பேசுறதும் கேட்காது. 7 லட்சம் கோடி ஏஜி இன்றைக்கு இவர்கள் சொன்ன ஆடிட் ஜெனரல் தான் 7 லட்சம் கோடி ஊழல் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அதை பத்தி விசாரணை பண்ணல. யாரு வெளிப்படுத்தினாங்களோ அந்த ஏஜியே மாத்திட்டாங்க. அந்த ஏஜி அலுவலகத்துல யார் இந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்தார்களோ அவர்களை மாற்றி இருக்கிறார்கள். இவர்கள் அப்படித்தான். இவர்கள் வந்து தங்கள் ஊழல் வெளிப்பட்டு விடும். இவர்கள் வந்து கார்பரேட்டுகளுக்கு ஊழல் மூலமாக பணத்தை செய்து அந்த பணத்தை இவர்கள் வந்து பண்டாக பார்ட்டிக்கு வாங்கிக்கிறாங்க.
எல்லாமே பாத்தீங்கன்னா கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஃபண்டாக வருகிறது, தேர்தல் நிதி பத்திரங்களாக வருகிறது. கார்ப்பரேட்டுகள் நிதி மூலமாக இவர்கள் கட்சி நடத்தி கொண்டு பேசுவதற்கான எந்த அருகதையும் இல்லாதவர்களாகத்தான் பாஜகவினர் இருக்கிறாங்க. இரண்டாவது ஒவ்வொரு இடத்திலும் நீங்க கடந்த 2019 எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டிஏ என்று ஒரு அலையன்ஸோட இருந்தாங்க. இன்றைக்கு என்டிஏ என்பது எங்க இருக்கிறது என்று கேட்டால், வலுவிழந்த அகாலிதளம், உடைந்த சிவசேனா, உடைந்த சரத்பவாரின் கட்சி, இல்லாத நிதிஷ்குமார், இல்லாத அதிமுக, இவர்களைத்தான் வைத்துக் கொண்டு இவர்கள் இருக்கிறார்கள். பலமில்லாத ஒரு ஆனால் இன்றைக்கு அதுதான் சொன்னேன். நீங்க 5 மாநிலங்கள்ல 11 லட்சம் வாக்குகள், மொத்தமாக 4.92 கோடி வாக்குகளை பெற்றது காங்கிரஸ் கட்சி. பாஜக 4.81 கோடி வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறது என்பதையும் நான் இங்க இல்ல 5 மாநிலங்கள்ல 28 கட்சி சேரவில்லை என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 5 மாநிலங்கள்ல காங்கிரஸ் தனித்து தான் போட்டியிட்டது என்பதையும் நீங்க இரண்டாவது, அன்றைக்கு 2019 பொறுத்தவரை மோடி என்ற ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் இருந்தது. இன்று அந்த பிம்பம் சுக்குநூறாக உடைந்திருக்கிறது. மோடி என்ற பிம்பம் உடைந்திருக்கிறது. இவர்கள் அதுதான் மாயை தான் நானும் சொல்றேன். அந்த மாயை உடைந்திருக்கிறது. அன்றைக்கு இருந்த 2019 அதாவது இந்தியா என்ற கூட்டணி உருவாகவில்லை. இப்படி வலுவான தலைவர்களும் அந்த கூட்டணியில் இல்லை, எதிரணியில் இல்லை. இன்றைக்கு எதிரணியில் வலுவான தலைவர்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் வலுவான தலைவர்கள் இணைந்து இந்தியா என்ற கூட்டணி உருவாகி இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக வெற்றி பாதையை நோக்கி செல்லுகின்ற ஒரு அணியாக இந்த இந்தியா கூட்டணி இருக்கிறது. கண்டிப்பாக வெல்லும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. மக்கள் நம்பிக்கையை பெற்று வெல்வோம் என்ற நம்பிக்கையும் எனக்கும் இருக்கு. சரிங்க சார். அண்ணாமலை சார், நீங்க சொல்லுங்க. அதாவது காங்கிரஸ் திரும்ப வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நாங்க என்ன செய்யல அப்படின்றத அந்த பக்கம் வைங்க, பிஜேபி என்ன செஞ்சது அப்படின்னு திரும்ப கேட்கின்ற கேள்விகளுக்கு உங்களோட பதில் என்ன? அவங்க செஞ்சதெல்லாம் மேக்சிமம் ஊழல். ஏங்க நீங்க செஞ்சது சொல்லுங்க. பாகிஸ்தானுக்கு திறந்து விட்டது. நீங்க எப்ப வேணாலும் வரலாங்க, குண்டு வைக்கலாம், அப்பாவி இந்துக்களை கொல்லலாம், எந்த பகுதி ஒன்னாலும் எங்க நாட்டை பிடிச்சிக்கலாம், சீனாவுக்கு அனுமதி. எந்த முட்டாளாவது செய்வான் அந்த வேலையை? ஒரு பங்களாதேஷ் 90,000 வரலாற்றுல 90,000 வீரர்களை சிறைப்பிடிச்சோம். அப்பயே பங்களாதேஷ நம்ம கூட எடுத்துட்டு போறதா? அதை ஒரு நாட்டம் உருவாக்கி நம்மளுக்கு தொல்லை ஏற்படுத்துவாங்களாம். இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க இப்ப மோடி அவர்கள் உலக நாடு முழுக்க போயிட்டு நம்மளோட நாட்டின் மீதான பிம்பத்தை மாற்றி ஒரு பெரிய மதிப்பு ஏற்படுத்தி, மரியாதை ஏற்படுத்தி, பல நாடுகளுடன், குறிப்பாக வளைகுடா முஸ்லிம் நாடுகள நல்ல உறவு ஏற்படுத்தி, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளில், ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளும் நல்ல உறவு ஏற்படுத்தி நம்ம மக்கள்லாம் இப்ப மிகவும் மரியாதையாகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். உலக அளவில் மிகப்பெரிய மந்த நிலை இருக்கும் போதும் இப்போது 7.6% GDP அளவுக்கு நம்ம நாட்டோட பொருளாதாரம் நல்லா முன்னேறிட்டு போகுது. அதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மதவாதம் சொல்லிக் கொண்டு, இந்துக்களை கேவலப்படுத்தி கொண்டு, சனாதனத்தை ஒழிப்போம், இந்து மதத்தை ஒழிப்போம் என்றவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க எப்படி இவங்க ஜெயிக்கிறாங்கிறத நாங்க பார்க்க போறோம். அதே போல இந்த இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போட்டு கலாய்ச்சாங்க இல்லையா? இப்ப அடுத்து இந்த இந்தியா கூட்டணி நடக்கும் போது 3000 to 5000 பேர் இந்தி கத்துக்கிட்டு வாடான்னு டிஷர்ட் போட்டு வைக்க போறாங்க அங்க. அப்ப தெரியும் இந்திய கூட்டணியோட நிலைமை என்ன ஆகுதுன்னு. ராஜா சார், நீங்க சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயமா பேசப்பட்டது என்ன அப்படின்னா, நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியில் பேச மொழிபெயர்க்க சொல்லி TR பாலு அவர்கள் கேட்க முடியாது என்று கூறியது மட்டுமல்லாமல், ஹிந்தி தேசிய மொழி, அதில் பேசணும், நாம் டிரான்ஸ்லேஷன்லாம் அலோ பண்ண முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை இப்போ ஒரு பெரிய குழப்பமாக பார்க்கிறார்கள். என்னென்னா, தமிழ் அப்படின்றதையும் ஹிந்தியை எதிர்ப்போம் என்று கூறியவர்கள் ஏன் அங்கே தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்ற விமர்சனத்தை பரவலாக முன்வைக்கிறார்கள் பிஜேபியினர். பிஜேபியில் ஆடு நனைதேன்னு ஓனா அழுத கதை தெரியுங்களா உங்களுக்கு? இதுதான். இது குழப்பம் எப்படி எங்கே பற்ற வைக்கலாம், எங்கே குழப்பத்தை உண்டு பண்ணலாம். குழப்பம்னு எதுவுமே இல்லை. நாங்கள் மிருகத்தை விரட்டுறதுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். இது மிருகம் என்ன பண்ணுது? குழப்பத்தை உண்டு பண்ணுது மேலும் மேலும். பகை 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 காதர்ந்த ஊசியும் வாராதே கான்கடை வழிக்கு அப்படின்னு
பிரகலாதன் சொன்னது, நம்ம சிவபெருமான் பட்டினத்தார் சொன்னது, சிவபுராணத்தில் என்ன சிவபுராணம், மோடிஜி சிவபுராணம் படிச்சிருப்பாரு தெரியல, இல்லை நம்ம அண்ணாமலை, மோடியோட அண்ணாமலை அவர் படிச்சிருப்பாரு தெரியல. இது பகை பகை பகை. ஒரு தலைவனாக இருக்கிறவன் ஒரு நாட்டில் ஒரு வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் அரவணைக்கணும். எல்லாம் என் மக்கள், எல்லாம் என் உயிர், என் ரத்தம், என் சதையாக இருக்கணும். இங்கே இஸ்லாமு மதம், இது கிறிஸ்துவ மதம், இந்து மதம், மதம் அப்படிங்கிற ஒரு திணிக்கிறதே அது அங்கேயே முடிஞ்சு போச்சு. இது வந்து மதம் மதம் ஒன் நேஷன் அப்படின்றது தானே அவங்களோட கொள்கையே. ஒன் நேஷன் இல்ல, ஒன் இந்தியா. எப்பா நீ இது பிரச்சாரமே பண்ணலையே, நீ பேசாத. பிஜேபி என்ன பண்ணிச்சுன்னு 10 வருஷம்னா அதை பத்தி சொல்லவே இல்லை. பிஜேபி என்ன பண்ணி பிஜேபி 10 வருஷம் என்ன பண்ணிச்சுன்னு சொல்றது நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஐயா மிஸ்டர் அண்ணாமலை, ஒரு ஆள்கிட்ட கத்தி கொடுத்தா, ஒரு பெண்கள்கிட்ட கத்தி கொடுத்தா காய் அழகாக நெருக்குவாங்க. ஓகே, ஒரு சூரன்கிட்ட வீரன்கிட்ட கத்தி கொடுத்தா இந்த நாட்டை காப்பாற்றுவாங்க, பாதுகாப்புக்கு பயன்படுத்துவாங்க. நம்ம அண்ணாமலை பிஜேபி ஸ்டேட் அண்ணாமலை கிட்ட கத்தி கொடுத்தா காக்கா ஓட்டுவார். நம்ம மோடிஜி அமித்ஷாஜி கிட்ட கத்தி கொடுத்தா இஸ்லாமிய தலையாக பார்த்து எடுப்பார், அப்புறம் கிறிஸ்துவ தலையை பார்த்து எடுப்பார், இந்து தலையும் அது தேர்டாக இந்து தலையும் சேர்த்து எடுத்துருவார். ஏன்னா அவருக்கு இந்துத்துவத்திலேயே உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்தியாங்கிறது இந்துங்கிற ஒரு ஆறு, மகா பெரிய இந்து ஆறு, அந்த ஆற்று கரையில் வாழ்கிற மக்கள், சைவ மக்களை வந்து இந்து மக்கள், அப்புறம் இந்தியா அப்படிங்கிறது தான் அந்த இந்தியாங்கிற உருவாச்சு. ஓகே, இப்போ 3 கடல் சங்கமிக்கும் ஸ்டேட் மண், 3 கடல் சங்கமிக்கும், அது சூழ்ந்திருக்க மண். என்ன சொன்னா சான்ஸ்கிரிட்ல திராவிட. இப்ப எங்க வரீங்க சார்? அதுதான் அவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு இந்து மேலேயும் பிடிப்பு கிடையாது, ஓகே, மக்கள் மேலேயும் பிடிப்பு கிடையாது. இவங்க ஒரு அந்த காலத்துல இருந்து எங்க பிஜேபி வைத்த அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களோட நேரடியான பதில் என்ன சார்? அதுதாங்க, இது இது ஆடு நனைந்து ஓன ஆடுறக்கு. அதுதான் இவங்க நரி, இவங்க நிறைய மாறிடும். நரி தான் இவங்க, ஆக்சுவலி நரி தான் இவங்க, புலி சிங்கமா கிடையாது. ஓகே, பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் எல்லாம் புலி சிங்கம்லாம் கிடையாது. அப்படி புலியாக இருந்தால் கூட அந்த சவுதி துபாய் நாட்டில் பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி ஒரு புலி இருக்கும், யார் வேணா தடவி கொடுக்கலாம் அந்த புலியை, அந்த மாதிரியான புலி இவங்க. ஓகே, நிஜமாக இவங்ககிட்ட வெறுமும் கிடையாது. ஓகே, இவங்க நிறைய சரி, அந்த தந்திரத்தை பார்த்து நீங்க அப்ப பயப்படுறீங்களா? நரி தந்திரம் மிக்கது, அந்த தந்திரத்தை பார்த்து பயப்படுறீங்களா? பயங்கிறது இந்திய மக்களுக்கு கிடையாதுங்க. திராவிட ரத்தத்துக்கு பயங்கிறதுனா அதுக்கு அர்த்தமே தெரியாது. ஓகே, இவங்க கொலாப்சல் பண்ணுறாங்க. நாங்கள் தெளிவாக இருக்கோம் இந்த மிருகத்தை வீட்டுக்கு அனுப்பணும்னு. ஓகே, அடுத்த வருஷம் இன்னும் எத்தனை 2-3 மாதம் தான் இருக்குது, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 10 வருஷத்தில் எத்தனை முதலமைச்சர் வந்து சிறைக்கு அனுப்புனாங்க? என்ன இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு அடுத்த வரிசையாக காத்துட்ருங்க அப்படின்னு. அடுத்த அண்ணாமலை தான் அடுத்த லிஸ்ட்டில் இருக்கார். நீங்கள் என்ன பாருங்கள், அண்ணாமலை புழல் ஜெயிலில் நான் போய் மனு போட்டு பார்க்குற நேரம் வரும் பாருங்கள். ஓகே, நாங்கள் நினச்சா அது பண்ண முடியும். ஓகே, அது மாற போகுது, எல்லாம் தலையெடுத்து முடியுது. இதுதான் இனிமே பிஜேபி இந்தியாங்கிற ஏதோ பிஜேபி வர வாய்ப்பே கிடையாது. சரிங்க சார், நம்ம பேசலாம். ராஜசேகர் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது பாஜக துணைத் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஹிந்தி கத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஏன் வந்து திமுக எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்றது தான் அங்க வந்து ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது. அதுல இருந்து உங்க பார்வையில நீங்க அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அதுதான் அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு, இந்தி தெரியாது போடான்னு போட்டவெல்லாம் ஹிந்தி கற்றுக்கிட்டு வாடான்னு அங்கே பனின் போடுவாங்க. அப்போ வெக்கி தலை குனிந்து டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கிற அளவில் தான் நீ திமுக இருக்குது. அதுக்குள்ளே நான் அப்புறம் வரேன். சகோதரர் சொன்னார், இவங்கக்கிட்ட கத்தி குத்தா ஆட்டை வெத்துவார், காக்காவை விரட்டுவாருன்னு. ராகுல் காந்தி கிட்ட கத்தி குத்தா வெங்காயத்தை தான் வெட்டுவார், வேறு ஒன்றும் பண்ண தெரியாது. கல் உப்பு வெங்காயம். ஒரு படத்தில் ஒரு காமெடி சீன் பார்த்தேன் வரும்போது, ஒரு 10 பேர் ஒருத்தரை ஒரு சேரை முன்மொழிகிறாங்க. இது வந்து யார் தெரியுமா, இது லால் பகதூர் அப்படி வச்சுருந்த சேர் அப்படி இப்படின்னு ஒரு ஏலத்துக்கு வர மாதிரி. அப்படி தான் காங்கிரஸ் கட்சி இந்த என்டிஏ கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் இருக்க போகிறார். அப்போ எல்லாம் லைனாக உட்காந்துட்டு இருப்பாங்க. பஞ்சாப் சிங் வந்திருக்கிறாரு, கலியப்பட்டி ஜமீன் வந்திருக்கிறாரு சொல்லவோன்னா கடைசியாக பிம்பிளிக்கு பிலாப்பின்னு கேட்குற கதையில் தான் எல்லாம் ஏர்வாட்லேயும் தப்பிச்சு வந்ததுங்க. அதனால் நம்ம அதை பற்றிலாம் பெருசாக பேசி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சொந்த கட்சியில ஒவ்வொரு மாநிலத்திலையும் கோலோச்சி கொண்டிருக்கின்ற அதுதாங்க. அதாவது மாநிலத்துல நாங்க என்ன நினைச்சோம், ஐயோ இது நல்லா இருக்கு, இது புலி மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அது கடைசியில வந்து பூனையா இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது புலி மாதிரி தெரிஞ்சுது எங்களுக்கு. இங்க போனா எல்லாமே பூனை, ஒண்ணுமே கிடையாது. அது கூட திருட்டு பாலை பிடிக்கிற பூனை. நல்ல பூனையா இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுல எகிரி குதிச்சு போய் திருட்டு பாலை பிடிக்கிற பூனையை பார்த்தா நாங்க பயப்பட வேண்டியதில்லை. ஒண்ணு
ரெண்டாவது நிறைய விஷயம் சொன்னார். மோடி இந்த கோட்டு போடுறாரு, மோடி ஆடையை பார்த்தீங்களா, அப்படியா? மோடி ஆடை போட்டால் உங்களுக்கு என்ன, அவர் அவுத்து போட்டு வந்தால் உங்களுக்கு என்ன, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் வீட்டு காசில் போடுறாரு. உங்களை மாதிரி நாட்டை கொள்ளையடிச்சு 2Gயில் ஊழல் பண்ணி, நிலக்கரியில் ஊழல் பண்ணி, எல்லாம் அதாவது காமன்வெல்த்தில் நடந்த ஊழல் பார்த்தீங்கன்னா அந்த நாடே வெக்கி தலை குனிய வேண்டிய இடம். எல்லாத்துக்கும் ஒரு பரிதாபமான நிலைமை என்னென்னா, எனக்கு எங்கள் வீட்டில் ஒருத்தரை வந்து படுகொலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பாவே யாரோ ஒருத்தர், எனக்குள்ள ஒரு ரத்த வெறி, அதாவது ஒரு உணர்வு கலந்த ஒரு அது வார்த்தையில் சொல்ல முடியாது. ஆனா அரசியலுக்காக சொந்த அப்பாவை வந்து கொலை பண்ண, அதுவும் படுகொலை பண்ணாங்க. சார் சும்மா இருங்க சார், சும்மா இருங்க சார். எங்க இருந்து வந்தீங்க? ஏர்வழி டிக்கெட் எடுத்துருக்கீங்க? இல்ல நேரா ஏர்வழி வந்துருக்கீங்களான்னு கேக்குறேன். பஸ் எங்க இருந்து வந்துச்சு? இப்ப ஏர்வழி வந்துருக்கீங்க, சம்மந்தம் பேசிட்டு இருக்கேன். மசூதி மண்ணாங்கட்டி என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுங்க மிஸ்டர். முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. மிருகம் மண்ணாங்கட்டி இதெல்லாம் பேசாதீங்க சார். எந்த ஊருக்கு? ஏர்வாடியா? நீ எந்த ஊரு? நம்ம உரிமையில எல்லாம் பேச வேண்டாங்க சார். ஒரு பிரதமரை முருகங்கற நானும் பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நீ பிரச்சாரம் பண்ணல போயிச்சு, நாங்க பார்த்தோம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அந்த உனக்கு 200 ரூபாய் கன்ஃபார்ம் தலைவா, உனக்கு 200 ரூபாய் கன்ஃபார்ம். ஆமா அதுதானே. அதாவது மோடி பிரச்சாரம் பண்ணாலோ, இந்த பாரத பிரதமரை பத்தி பேசினாலோ, இன்னைக்கு தமிழ்நாட்டுல 200 ரூபாய் கன்ஃபார்மா கொடுத்துருவாங்க. அதனால அண்ணனுக்கு 200 ரூபாய் அது விட்டுருங்க. நாங்க என்ன கேக்குறோம், பிஜேபி என்ன பண்ணுச்சு? நம்ம தலைவர் சொல்றாரு, பிஜேபி பண்ணது பல ஆயிரம். 5 நிமிஷம் சொல்றாங்க. இந்தியா 10 வருஷத்துல என்ன பண்ணனும் 10 நிமிஷம் கேட்டா எப்படி சொல்ல முடியும்? நம்ம வந்து பொதுவெளியில இருக்கோம், பொதுவெளியில இருக்கோம், மக்கள் பார்த்து. நான் என்ன கேக்குறேன், பாருங்க இந்த மாதிரி அவர் இந்திய புத்தி பாதிச்சவங்க எல்லாம் வச்சிட்டு எங்களை எல்லாம் கூப்பிடாதீங்க. 10 வருஷத்துல நாம ஒன்னு சொன்னா இது என்ன பண்ணுச்சு? ஒரு பொதுவெளியில நாகரிகம் தெரியாத ஒரு 5 அறிவு கொண்ட நன்றி உலகத்துக்கிட்ட போய் என்ன பேச சொன்னா எப்படி பேச முடியும்? பிஜேபி ஆட்சியில சபை நாகரிகம் இருக்கணும். அதான் சார், அந்த நாகரிகம் சபை நாகரிகம் இருக்கணும். எல்லாரும் வெளியே போய்ட்டா அப்புறம் நன்றி உள்ளது மாதிரி பேசுறேன். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்மளா சொல்லுவோம், சொல்லாடல இது ரொம்ப நன்றி உள்ளது. அந்த மாதிரி பேசினா பதில் சொல்ல முடியாது. டாபிக் நியாயமா டாபிக் யாரு மாத்துனது? நான் பார்த்துட்டே இருக்கிறேன். நீ வந்து 200 ரூபாய்க்கு என்ன கூலிக்கு மாரடிக்கிறேன் நாங்க பார்த்துட்டே இருக்கிறோம். செஞ்சாங்க என்ன கேள்வி கேட்டாங்க அதை சொல்லுங்க. என்ன மக்களுக்கு உங்ககிட்ட என்ன வியூ இருக்கு அதை சொல்லுங்கன்னா. ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தது? ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஜிஎஸ்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை? வரி நீங்க நாட்டு கட்டா போதா இல்லையா? தமிழ்நாட்டோட மொத்த பணத்தையும் வரி நாட்டு கட்டா போதா இல்லையா? எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு நாட்டை குட்டி சேவராக்கிட்டு 200 ரூபாய் கூலிக்கு மாரடிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தா? சரிங்க சார், சரிங்க சார். அந்த பணம் எங்க போச்சு? ரெண்டு பேருமே கொஞ்சம் அமைதியா இருங்க. நிவாரணத்துக்கு 450 கோடி கொடுக்குறாங்க. நம்ம தலைவர் 2500 கோடி கேக்குறாரு. ஓகே, 450 கோடி நாக்கு வலிக்கிறதுக்கா? என் மக்களுக்கு என்ன? 5400 நாங்க கொடுத்ததுங்க. 600 கொடுத்துட்டு விளம்பரம் போட்டீங்களே. 400 வெக்கமா இல்ல உங்களுக்கு? எங்க இருக்கு? இல்ல இல்ல, இந்த ஆட்சிக்கு வெக்கி தலை குனியுங்க. 5400 மத்திய அரசாங்கம் கொடுக்குது. 600 கொடுத்துட்டு கவர் போட்டீங்க பாருங்க. அதான் உங்க விளம்பரம். ராஜசேகர் சார், அவர் என்ன வேணா கேட்கட்டும். அவர் கேட்ட கடைசியா ஒண்ணுன்னா, கடைசியா இல்ல மேடம், ஒரு பிரதமரை விமர்சனம் பண்ணா நானும் கடுமையா விமர்சனம் பண்ணுவேன். சரி, பிஜேபி பிரதமரை விமர்சனம் பண்ணும்போது நான் கண்டிப்பா விமர்சனம் பண்ணுவேன். நிச்சயமா பேசிட்டே இருக்காரு. அவர்தான் பேசுறீங்க. மாதிரி எனக்கு சொந்தம், உனக்கு மட்டும் எனக்கு சொந்தம். நீ பாரத பிரதமர் விமர்சனம் பண்ணா ஜெயிலுக்கு போவே. அது நான் பாத்துக்கிறேன். நீ சபையில வந்து ஒரு பொது வெளியில எப்படி பேசணும்னு தெரியல. மரியாதை தெரியாதவனை வந்து எப்படி வச்சு நான் பேச சொல்ல முடியும்? மரியாதையே தெரியல. ஒன் டைம்ல பேச முடியும் சொல்லு. மரியாதை பத்தி 200 ரூபாய் கூலி அடிக்கிறவங்க எப்படி பேச முடியும்? 200 செஞ்சவனா 200 கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவீங்க. மசூதி இடிச்சவன் 200 கொடுத்தா ஏங்க உனக்கு 200 ரூபாய் கன்ஃபார்ம் தலையா? ஆக்கப்பூர்வமான விவாதத்துல ஈடுபடுறது தான் நம்மளோட நோக்கமே. அத நீங்க பிரதமரை பத்தி பேசும்போது மிருகன் சொல்லும்போது நீங்க குறுக்கிட்டு இருக்கணும். இல்ல அவரு இல்ல அப்ப நான் வந்து நன்றி உள்ள ஜீவன் சொல்லும்போது இல்ல நான் அதுதான் சொன்னேன். அவர் வந்து அந்த பிரதமர்ன்ற வார்த்தையை பேச கூடாது. இல்ல பிரதமர்ன்ற வார்த்தையை சொல்லும்போது தான் நான் தடுத்தேன். பிரதமர்னு முதல்ல சொல்ல, அப்ப அண்ணாமலை அவர்கள் குறுக்கிட்டாங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், சார் அந்த வார்த்தைக்கு அவர் கண்டனம் தெரிவிக்கிறாரு, அந்த வார்த்தையை நீங்க சொல்லாதீங்கன்னு. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு அஜெண்டா அப்படின்னும் போது ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சி நாங்க என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்றத சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க. எதிர்கட்சி அவங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க. இப்ப இந்த கூட்டணியில அவர்கள் வகுக்கின்ற வியூகமானது எந்த வகையில உங்களுக்கு நெருடலாக இருக்கு? எந்த நெருடலும் இல்லைங்க, எந்த நெருடலும் கிடையாது. நாங்க பார்க்க தான் போறோம். இந்த புள்ளி வச்சு கூட்டணியில் இருக்கிற பிம்பிள் பீப்புள் ஆப்பிலாம் என்ன பண்ண போறாங்க, மக்கள் இவங்களை எந்த அளவில் வைக்க போறாங்கன்னா நாங்கள் பார்க்க தான் போறோம். நாங்க செஞ்சதை சொல்லுங்கிறாங்களே, 10 நிமிஷம் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து பாரத பிரதமர் செய்யல. 10,000 நாட்கள் நாங்க சொல்லணும். ஒவ்வொரு அணுவாக பிஜேபியில் 5 நிமிஷம் வாய் மூடுங்க சார். உங்களை நான் எப்பயுமே நீங்க பேசுனீங்க,
அதாவது புத்தி கூர்மை இல்லாம என்னன்னோ பேசுனீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடவுள் கொடுத்த சக்தி இருக்குங்க. வார்த்தை வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது கருத்து பேச அததான் நான் பாத்துட்டு இருந்தேன். 10 பைசா பிரயோஜனம் இல்லாம பேசிட்டு என்ன வந்து சொல்றீங்க பாருங்க. நீங்க பேசுனதுல அவர் அண்ணாமலை கேட்டதுலயோ அல்லது தலைப்பை ஒட்டி ஏதாவது பேசுறீங்க, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தலைப்பை ஒட்டியோ அல்ல அண்ணாமலை கேட்டதுக்கோ இல்ல பொது தலைப்புல ஒட்டி ஒரு நிமிஷம் சரி. இப்ப இது பிரச்சார மேடையும் கிடையாது, நம்ம வாக்கும் கேட்க போறதில்ல. இது வாய்ப்பு, பிரச்சாரத்துக்கான வாய்ப்பு. மோடி பிஜேபி நாட்டுக்கு என்ன செஞ்சது, அது தனியா ஒரு மேடை போட்டு மைக் வச்சுட்டு பேசுங்க, புரியுதுங்களா? நாங்க என்ன செஞ்சோம்னு எங்களுக்கு சொல்ல தெரியும். ஒரு அறிவுபூர்வமான கேள்வி வந்தா நாங்க சொல்லுவோம், முட்டாள்தனமான கேள்விகளை நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, புரியுதுங்களா? தலைப்பை ஒட்டிய கருத்துக்களை மட்டும் நீங்க இப்ப ஆமாங்க, அததான் நானும் சொல்றேன், தலைப்பு ஒட்டி தான் சொல்றேன். பாரத பிரதமர் என்ன செஞ்சாரு கேக்குறீங்களா? அது ஒரு 10 நிமிஷம் சொல்லி முடிக்க முடியாது. 5 நிமிஷம் செய்யுங்க. 5 நிமிஷம் அது உங்களுக்கு ஏன் சார் கவலை? நாங்க பேசிக்கிறோம் சார். தெரிஞ்சு காசு நீ ஏன் பொங்குறீங்க? நாங்க உங்களுக்கு 200 ரூபாய் கன்ஃபார்ம் நான் சொல்லிட்டேன். நான் வேணா ஒரு 200 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன். நான் ஒரு 200 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன். உங்களுக்கு இவ்வளவு பொங்காதீங்க. 200 ரூபாய் நான் சேர்த்து தரேன் தலைவா. தலைவா நான் ஒரு 200 ரூபாய் போட்டு கொடுக்குறேன். அண்ணாமலை ஒரு 200 ரூபாய் சேர்த்து கொடுங்கண்ணே. இதுக்குதான் வாடகை விடுறவங்க நம்ம வந்து பேச முடியாது. சரிங்க சார், சரிங்க சார். நான் இப்ப சார் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது கார்கே அவரோட பெயரை வந்து முன்மொழிந்ததால் அங்க குழப்பமான்றது நம்ம தலைப்புல விட்டுருக்கோம். இப்ப யாரோட பெயரை முன்மொழிந்தால் அங்கு குழப்பம் வராமல் இருக்கும்? ஏங்க அவங்க யார் ஏதாவது முன்மொழிச்சுட்டுங்க, எங்களுக்கு என்ன இருக்கு? முட்டாள் கூட்டத்துக்கு தலைவனை யாரு இருந்தா எங்களுக்கு என்ன இருக்கு? நாங்க எங்க வழியில எங்களுடைய சாதனைகளை எங்க பிரதமர் செய்து கொண்டிருந்த செய்து முடித்த சாதனைகளை சொல்லி நாங்க ஓட்டு கேட்க போறோம். இல்ல நீங்க சொன்னீங்க ஆப்போசிஷன் பார்ட்டில ஒரு பலம் வாய்ந்தவர் வந்தாதான் எங்களுக்கும் ஆடுறதுக்கு களம் வந்து நல்ல ஒரு பிரகாசமா அந்த வார்த்தை நான் எங்கேயுமே பயன்படுத்த மாட்டேன். பலம் வாய்ந்தன்ற வார்த்தை அந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு எந்த காலத்திலையும் பொருந்தாது. புரியுதுங்களா? இது என்னுடைய நிறைவான கருத்தை கூட வச்சுக்கோங்க. பலம் வாய்ந்த என்ற வார்த்தையே புள்ளி வச்ச கூட்டணிக்கு என்றைக்குமே பொருந்தாது. அது எங்க பலம்னு ஒரு வார்த்தை, அது ஏன் அந்த வார்த்தையை நான் வீணடிக்கணும்? அதை பலவீனமாக்க நான் விரும்பல. பலம் என்ற வார்த்தையை பலவீனமாக்குவதற்கு பாஜகவோ அதை சார்ந்த அமைப்புகளோ விரும்பவில்லை. இந்த புள்ளி வச்ச கூட்டணி யாரை வேணாலும் முன்னிறுத்தட்டும். ஆனா ஒரு பரிதாபமான நிலைமை என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராகவும் ஆக முடியல, காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளராகவும் நிற்க முடியல. அதான் நீ காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை. வேட்பாளர் யாருன்னு தேர்ந்தெடுங்க, அது என்ன சூழ்நிலை வருது நம்ம பார்ப்போம், மக்கள் முடிவு செய்ய போறாங்க. சந்திரசேகர் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது இந்தியா கூட்டணி அப்படின்றது பலம் வாய்ந்தது அப்படின்றதே ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவர்கள் எல்லாம் கொள்கைகளால் பிரிந்தவர்கள். ஆனா எங்களுக்கு ஒரு மைய புள்ளி இருக்கு நீங்க, ஆனா அந்த புள்ளியில கூட எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு திரும்ப திரும்ப பிஜேபி ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை உங்க மேல வைக்கிறாங்க. முதல்ல இவர்கள் வந்து எல்லாமே அதாவது ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க பாதுகாப்பு இந்த அம்சங்கள் எல்லாம் பத்தி முன்னாடி பேசின தோழர் சொன்னாரு. இன்றைக்கு எல்லை பாதுகாப்பா இருக்கிறதா? இல்லை. சீனா வந்து அருணாச்சல பிரதேசத்துல குடிசைகளே போட்டதெல்லாம் வீடியோ மேப்லயே வந்துருச்சு. அது மாதிரி இந்தியா சீனா வந்து கடந்த ஆண்டில் மட்டும் அருணாச்சல பிரதேசத்தை 3 முறை தன்னுடைய மேப்ல இணைச்சு போட்டிருக்காங்க. அதற்கு என்ன எதிர்வினையாக்குனாங்கன்னு தெரியல. இரண்டாவது, இந்த பக்கம் ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, புல்வாமால 40 வீரர்களை பறிகொடுத்தோம், லடாக்ல 20 வீரர்களை பறிகொடுத்தோம், தினந்தோறும் பறிகொடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எந்த எதிர்வினை ஆற்றினார்கள் என்பது தெரியல. அடுத்தது, விவசாயிகள், இந்தியாவின் முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்றால், காரேற்றி கொன்றவர்களுக்குத்தான் பாதுகாப்பு இருக்கிறதே தவிர, விவசாயிகளை காரேற்றி கொண்டவர்களுக்குத்தான் பாதுகாப்பு இருக்கிறதே தவிர விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்று கேட்டால், பெண்களுக்கான எதிரான வன்கொடுமை தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலும் மற்ற இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடந்திருக்கிற ஒரு மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனைகள் கூட இந்த அரசு எப்படி நடந்து கொண்டது? இன்றைக்கு சாக்ஷி மாலிக் என்று நம்முடைய இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற ஒரு வீராங்கனை தன்னுடைய ஓய்வை அறிவிக்கின்ற நிலைமைக்கு அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இந்த பாஜக அரசோ எந்த கருத்தும் சொல்லாத நிலையில் தான் இருக்கிறது. அந்த யார் அநீதி இழைத்தார்களோ அவர்களுக்கு ஆதரவாகவே இந்த அரசாங்கம் நிற்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மணிப்பூரிலும் அதே மாதிரி என்ன நிலைமை நடைபெற்றது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போல விவசாயிகளுக்கு பாதுகாப்பில்லை, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பில்லை, ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பில்லை, இந்தியா எல்லை பாதுகாப்பில்லை என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்துக்கே பாதுகாப்பில்லை என்ற நிலையை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. ஜனநாயகத்தின் கோவிலாக உள்ளேயே
ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு அளிக்கும் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயே பாதுகாப்பற்ற நிலை எம்பிக்களுக்கு கூட நிலவுகிறது என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் மக்களுக்கும் பாதுகாப்பு தங்களுக்கு இல்லை என்ற நிலையை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. கண்டிப்பாக இந்த அரசை வீழ்த்தக்கூடிய நிலையை 2024 இந்தியா கூட்டணி உருவாக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சார். அண்ணாமலை சார், உங்களுடைய நிறைவான கருத்து. நல்ல நகைச்சுவை பேசினாரு காங்கிரஸ் பேச்சாளர். நீங்க இருக்கிறது சொல்லுங்க சார், பேச்சாளர் சார் இருக்கிறது தான் சொன்னாங்க. ஒவ்வொரு முறையும் பார்லிமெண்ட் கூடும்போது போன தடவை பார்லிமெண்ட் பாராளுமன்றத்துக்குள்ள 2 பேர் வந்து பார்லிமெண்ட் கூடும்போது ஆளுகளை செட் பண்ணி உள்ள விட்டு ஆட்களை செட் பண்ணாங்கன்னா சொல்லுங்க விவாதத்தை தொடர வேண்டாம், நிறைவான கருத்துக்களை பதிவு பண்ணிருங்க. விசாரணை போயிட்டு இருக்கு, அது யாரு நீண்டி விட்டாங்க செஞ்சாங்கன்றதுலாம் இப்ப வரும். சரிங்க. நீ என்னதான் திருப்பி திருப்பி போய் பேசிட்டு இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட போகுது என்னமோ எங்களுக்கு தான். அது இவிஎம் நம்பி இருக்கீங்களான்னு தெரியல. அப்ப தெலுங்கானால எப்படி ஜெயிச்சீங்க? அதுதான் அது முடியாத இடத்துல நம்ம விவாதத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஒரு வரியில் உங்களுடைய நிறைவான கருத்து. எப்பொழுதுமே இவிஎம் மீதான நம்பிக்கை இல்லை, கண்டிப்பாக இல்ல. அது வந்து தெலுங்கானால ஜெயிச்சாலும் சரி, கர்நாடகால ஜெயிச்சாலும் சரி. இந்திய உங்க இந்திய கூட்டணியில அதை பத்தி பேசும்போது கண்டிப்பா சொல்லுங்க. சரிங்க சார். அண்ணாமலை சார், நிறைவான கருத்து. இன்றைய தலைப்பை ஒட்டிய உங்களுடைய நிறைவான கருத்து. கண்டிப்பாக இவிஎம் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். என்னோட எலக்ட்ரானிக் வாட்ச்ல இப்ப டைம் முடிஞ்சு போச்சு. உங்களுடைய நிறைவான கருத்தை சொல்லிருங்க. இனி இப்படிதான் இருக்கும். நீங்க சொன்னீங்களே அந்த சாதனை, இந்த எலெக்ஷன்ல வர எலெக்ஷன்ல நாங்க 430 இடங்களுக்கு ஜெயிப்போம். சரிங்க சார். நீங்க இருக்கிற அந்த 50 சீட்டுக்கு மேல ஒரு சீட்டை வாங்குங்க மக்கள். நன்றி சார். நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்துக்கு மிக்க நன்றி அண்ணாமலை சார். ராஜா சார், உங்களுடைய நிறைவான கருத்து. வீட்டுக்கு போகிற மோடிஜி அவர்களுக்கு திரும்ப மறுபடியும் நன்றி சொல்கிறேன். நாளை அமையவிருக்கும் புதிய பாராளுமன்ற அமைச்சரவைக்கு, என்னோட இந்திய கூட்டணி அமைச்சரவைக்கு என்னுடைய மன நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். நிறைவான கருத்து தலைப்பு ஒட்டியதான். இந்தி தெரியாது போடான்றதெல்லாம் இந்த பக்கம் கும்முடி பூண்டி, இந்த பக்கம் செங்கோட்டை, இந்த பக்கம் கன்னியாகுமரியோடு நிப்பாட்டிக்கங்க. இதை தாண்டி ஒரு பெரிய உலகத்தில் ஒரு தேசிய மொழியாக ஹிந்தி இருக்கிறது. இதுக்கான பாடத்தை உங்களுக்கு உங்கள் புள்ளி கூட்டணியை கற்றுக் கொடுத்தது. இதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்தி தேசிய மொழி என்பதை உண்மையாவது 200 வருஷம் முன்னாடி வந்த இந்தி வந்து. நன்றி சார். நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, மீண்டும் அடுத்த விவாதத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.